எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணனின் அவதாரமும் அதன் சிறப்புகளும். எப்பொழுது எல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுவரை திருமலை வாசன் 9 அவதாரங்களை எடுத்துள்ளார். 10வது அவதாரமாகச் சொல்லப்படுவது கல்கி அவதாரம். இதுவரை கிருஷ்ண பரமாத்மா எடுத்த 9 அவதாரங்களின் சுவாரஸ்யமான வரலாற்றையும் அதனால் நடந்த மாற்றங்களையும் பற்றி தெரிந்து கொள்வோம். பக்தி என்னும் ஓடத்தில் பகவானின் நாமத்தை துடுப்பாய் கொண்டு பிறவி பெருங்கடலை கடப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்சாவதாரம் ஆகும். மச்சம் என்பது மீன். சத்யவிரதன் என்னும் மன்னன் மகாவிஷ்ணுவின் அதீத பக்தனாக இருந்தார். உணவே சாப்பிடாமல் நீரையே உணவாக கொண்டு அதையே இறைவனுக்கும் பிரசாதமாக வைத்து பூஜித்து வந்தார். அவர் தினமும் பூஜை செய்து பகவானின் நாமத்தை நெடுநேரம் சொல்லிக் கொண்டிருப்பார். ஒருமுறை பூஜைக்காக நீரெடுக்கும் பொழுது ஒரு சிறிய மீன் அவர் கைகளில் மாட்டிக்கொண்டது. அந்த மீனை அவர் மீண்டும் தண்ணீரில் விடுகின்றார். ஆனால் நீருக்குள் போகாமல் அவர் கைகளிலேயே இருக்கும் அந்த மீன் பேச ஆரம்பிக்கிறது. மன்னா, நானோ உருவத்தில் மிகவும் சிறியதாக இருக்கிறேன். இந்த நீரில் பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன. அவை என்னை எளிதாக கொன்றுவிடும் அல்லது தின்றுவிடும். என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தியவிரதனிடம் கேட்க அவர் அந்த மீனை தன் கமண்டலத்தில் உள்ள நீரில் போட்டார். என்ன ஆச்சரியம்! அந்த நீரில் விழுந்த மீன் கமண்டலத்தின் அளவு பெரிதாக வளர்கின்றது. இதற்குள் இருந்தால் மிகவும் அசௌகரியமாக இருக்கும். அசையக்கூட முடியாதே என்று கவலைப்பட்டார் சத்தியவிரதன். அந்த மீனை எடுத்து அங்கிருந்த பெரிய பாத்திரத்தில் விட அது அந்த பாத்திரத்தின் அளவு வளர்ந்து விட்டது. இதேபோல் எதில் போட்டாலும் அந்த அளவிற்கு மீன் வளர்ந்து கொண்டே போகின்றது. கடைசியாக மீனை கடலில் போடுகின்றார். அங்கேயும் பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுதுதான் சத்தியவிரதனுக்கு சந்தேகம் வருகின்றது. இது சாதாரண மீன் இல்லை, மீனாக வந்திருப்பது மகாவிஷ்ணுதான் என்று புரிந்து கொண்டு அந்த மீனின் முன் தலைகுனிந்து வணங்கி நின்றார். ஜகத்தை ஆளும் ஜனார்த்தனனே, தாங்கள் மீனாக அவதரித்ததின் காரணம் என்ன என்று கேட்கிறார். தன்னை எளிதாக கண்டுபிடித்து விட்டான் தன் பக்தன் என்று உணர்ந்த மகாவிஷ்ணு திவ்ய ஸ்வரூபத்துடன் நேரில் தோன்றினார். சத்யவிரதா, பிரம்மதேவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றார். அவர் உறங்குவதால் இன்னும் 7 நாட்களில் பெரிய பிரளயமே நடக்கவிருக்கிறது. இன்றிலிருந்து 7வது நாளில் இங்கு பெரிய ஓடம் ஒன்று வரும். அதில் சப்த ரிஷிகள், மூலிகைகள், வித்துக்கள், ஒவ்வொரு உயிருக்குமான விதைகள், விலங்குகள், வாசுகி நாகமென்று அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு நீ அந்த ஓடத்தில் வரவேண்டும். அந்த சமயத்தில் பெரிய பிரளயம் ஏற்படும். அந்த பிரளயத்தில் இருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன். ஓடத்தில் வரும் ஜீவராசிகளிடமிருந்து புதிய உயிர்கள் தோன்றும் என்று மகாவிஷ்ணு சொல்லி மறைந்து விடுகிறார். கருணாமூர்த்தி கண்ணன் சொன்னது போல் அனைவரையும் அழைத்து கொண்டு அவர் சொன்ன இடத்துக்கு வந்து அந்த நாளுக்காக காத்திருந்தார் சத்தியவிரதன். இதில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சொல்வது மன்னனாயிற்றே. வேறு வழியின்றி அனைவரும் கடலையே பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு ஓடம் அந்த வழியே வருகின்றது. சத்தியவிரதன் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு அந்த ஓடத்தில் பயணிக்கின்றார். அப்பொழுது பெரிய பிரளயம் ஏற்படுகிறது. உலகமே அழிந்து போகிறது. அப்பொழுது விஷ்ணு அன்று வந்தது போலவே பெரிய மீனாக தோன்றி வாசுகி நாகத்தை தன் கொம்பில் கட்டி இழுத்துச் சென்று அவர்களை பிரளயத்தில் இருந்து காப்பாற்றுகிறார். பிரளய காலம் முடிந்ததும் அவர்களை கரையேற்றி விடுகின்றார். ஆனால் பிரம்மதேவரோ இன்னும் உறக்கத்தில் இருக்கிறார். அவர் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 4 வேதங்களும் அவர் வாயின் வழியே வெளியே வருகின்றது. அப்பொழுது அதை கவனித்த சோமுகாசுரன் அந்த வேதங்களை எடுத்து வந்து கடலுக்கு அடியில் மறைத்து வைத்துவிட்டு தானும் ஒளிந்து கொள்கிறான். வேதங்கள் அவரை விட்டு சென்றதும் மனமும் உடலும் விழித்து கொள்ள பிரம்மதேவர் கண் விழித்து பார்க்கின்றார்.
வேதங்களை காணவில்லை. வேதங்கள் இல்லையெனில் சிருஷ்டி என்ற படைக்கும் தொழிலை நடத்த இயலாது. ஏற்கனவே பிரளயத்தில் எல்லாம் அழிந்துவிட்டது என்று பதறினார். தன் தவறை உணர்ந்த பிரம்மதேவன் திருமாலிடம் உதவி கேட்கின்றார். உடனே திருமால் நடந்ததை அறிந்து கொண்டு மச்சாவதாரம் எடுக்கின்றார். மேல்பாகம் தேவ உடலாகவும் கீழ்பாகம் மீனாகவும் உருவெடுத்து கடலுக்குள் செல்கின்றார். மறைத்து வைக்கப்பட்டிருந்த வேதங்களை மீட்டெடுத்து அசுரன் சோமுகாசுரனை வதம் செய்து அந்த வேதங்களை பிரம்மதேவரிடம் கொடுக்கின்றார். பிரளயத்தில் இருந்து மக்களை காப்பாற்றவும் அசுரனை அழித்து வேதங்களை மீட்டெடுக்கவும் தான் நாராயணர் மச்சாவதாரம் எடுத்தார். இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை என்றும் பொருள் உண்டு. தேவர்களும் அசுரர்களும் நெடுநாட்கள் போர் புரிந்து தங்கள் சக்தியை இழந்தனர். பெரும் அழிவில் இருந்த இருதரப்பும் சாகாவரம் பெற வேண்டும் என்று அமிர்தத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அமிர்தம் பார்கடலில் இருப்பதால் அந்த கடலையே கடைய முடிவு செய்தார்கள். ஆனால் அந்த கடலை கடைய மத்தும் கயிறும் வேண்டுமே. மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தினார்கள். வாசுகி நாகத்தின் தலைப்பகுதியை தேவர்களும் வால்பகுதியை அசுரர்களும் பிடித்து பார்க்கடலையே கடைய முற்பட்டனர். ஆனால் மந்தாரமலை அசையவில்லை. ஏனென்றால் அது கடலின் அடிப்பரப்போடு ஒட்டி கொண்டது. செய்வதறியாது நின்ற தேவ அசுரர்களை பார்த்து மனம் இறங்கினார் மகாவிஷ்ணு. ஆமையாக உருமாறி கடலுக்கு அடியில் சென்று மந்தார மலையை தன் முதுகில் சுமக்கின்றார். அதன் பிறகே மலை அசையத் தொடங்க விஷ்ணுவின் உதவியோடு தேவ அசுரர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற்றனர். விஷ்ணு பகவான் எவரையும் அழிப்பதற்காக கூர்மாவதாரம் எடுக்கவில்லை. தேவ அசுரர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் மட்டுமே கூர்மாவதாரம் எடுத்தார். மூன்றாவது வராக அவதாரம். வராகம் என்பது பன்றி. இரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பூமாதேவியை கவர்ந்து எடுத்துக்கொண்டு பூமியின் ஆழத்திற்கு சென்று விட்டான். பூமாதேவி பெரும் ஆழத்தில் விழுந்ததால் பூமியில் சமநிலை குறைந்து மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டே வந்தனர். பிரம்மதேவராலும் பூமியில் உயிர்களை படைக்க முடியவில்லை. அதனால் நாராயணரிடம் பிரம்மர் உதவி கேட்கின்றார். உடனே நாராயணரும் மனித உடலுடனும் காட்டுப்பன்றி தலையுடனும் வராகமாக மாறி பூமியை குடைந்து கொண்டு செல்கின்றார். இரண்யாக்ஷன் பிரம்மதேவரிடம் வித்தியாசமான சாகாவரம் பெற்றிருந்ததால் திருமால் காட்டுப்பன்றி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை கொன்றார். இரண்யாக்ஷனை வதம் செய்து பூமாதேவியை தன் மூக்கின் மேல் சுமந்து ஆழத்திலிருந்து வெளியே வருகின்றார். இந்த அவதாரத்தின் நோக்கமாக நாம் வாழும் இந்த பூமியையும் அதை காத்து நிற்கும் பூமாதேவியையும் வராகமூர்த்தி காப்பாற்றினார். நான்காவது அவதாரம் மிகவும் போற்றப்படும் நரசிம்ம அவதாரம். திருமாலின் மூன்றாவது அவதாரத்தில் இரண்யாக்ஷனை வராகமூர்த்தி அழித்தார். அந்த இரண்யாக்ஷனின் சகோதரன் பெயர் இரண்யகசிபு. தன் சகோதரனை வராகமூர்த்தி அழித்ததால் அவன் நாராயணரை எதிரியாகவே நினைத்தான். நாராயணரை அழித்தே தீருவேன் என்று இரண்யகசிபு சபதம் மேற்கொண்டான். அவனுக்கு பிரகலாதன் என்று ஒரு மகன் பிறந்தான். கடவுள் என்று எல்லோரையும் வணங்க வைத்த இரண்யகசிபு தன் மகன் தன்னை வணங்க வேண்டும் என்று படாத பாடுபட்டான். ஆனால் பிரகலாதன் இயற்கையாகவே நாராயணனின் பக்தனாக வளர்ந்து வருகின்றான். நான் யாரை எதிரியாக நினைக்கின்றேனோ அவனையே நீ கடவுளாக வழிபடுகின்றாயே என்று மகன் மேல் தீரா பகை கொண்டான் இரண்யகசிபு. பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் அவனை கொல்வதற்கு பல்வேறு வழிகளை கையாளுகிறான். ஆனால் மகாவிஷ்ணுவோ அந்த குழந்தைக்கு வரும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி அவன் தந்தையிடமே திருப்பி அனுப்பி வைக்கிறார். ஒவ்வொரு முறையும் தன் முயற்சி தோல்வியடையவே மகன் எந்த ஆபத்துமின்றி வந்து நிற்பதை பார்த்ததும் எல்லையற்ற சீற்றம் கொள்கிறான் இரண்யகசிபு. உண்மையில் உன்னை காப்பது யார்? உனக்கு யார் உதவி செய்வது என்று அவன் மகனை மிரட்ட, நாராயணன் தான் எனக்கு உதவுகிறார், என்னை காப்பாற்றுகிறார் என்று பதிலளித்தான் பிரகலாதன். அந்த நாராயணன் எங்கே இருக்கின்றான் என்று மகனிடம் கேட்க, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்கிறான் பிரகலாதன்.
இரண்யகசிபுவுக்கு கோபம் எல்லை மீறுகிறது. உடனே கையில் இருந்த கதாயுதத்தை உயர்த்தி, இதில் இருக்கின்றானா உன் நாராயணன்? அப்படியானால் அவனை என் கதையால் அடித்துக் கொள்வேன் என்று அருகில் இருந்த தூணை ஓங்கி அடிக்கிறான். பக்தர்களின் வாக்கையும் வேண்டுதல்களையும் பகல் கனவாக்காத பரந்தாமன் அந்த தூணில் இருந்து சிங்க முகத்துடன் மனித உடலுடன் கோர வடிவில் வெளியே வருகிறார். இரண்யகசிபு சிவனிடம் பெற்ற வரத்தின்படி பகலும் இரவும் இன்றி அந்தி சாயும் வேளையில் உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் இரண்டுக்கும் இடையேயான நிலைப்படியில் அவனை தன் மடியில் கிடத்தி உட்காருகிறார். 8 திக்கும் இடியென முழங்க கர்ஜனை செய்தவர் கொடூரமாக அசுரனின் வயிற்றை கிழித்து வதம் செய்கின்றார். நாராயணர் ஒரு சிறு குழந்தைக்காக உக்ர மூர்த்தியாக உருவெடுத்ததுதான் நரசிம்ம அவதாரமாகும். 5வது அவதாரம் வாமன அவதாரம். முற்பிறவியில் செய்த தவத்தால் முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த மகன்தான் விஷ்ணுவின் 5வது அவதாரமான வாமனன். அந்தன தோற்றத்தில் மிகச்சிறிய உருவத்தில் கையில் தாழம்பூ குடையுடனும் மற்றொரு கையில் கமண்டலத்தையும் பிடித்திருப்பார். விஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் நோக்கம் என்னவென்று பார்ப்போமா? அசுர குலத்தைச் சேர்ந்த மகாபலி என்ற அரசன் உலகையும் ஆள வேண்டும் என்று ஒரு பெரிய யாகம் நடத்துகின்றான். அதை பார்த்த தேவர்கள் பயந்து விஷ்ணுவிடம் செல்கின்றார்கள். அதனால் மகாவிஷ்ணு வாமன உருவத்தில் யாகம் நடக்கும் இடத்துக்கு வருகின்றார். அங்கு மகாபலி சக்கரவர்த்தியிடம் தானம் கேட்கின்றார். என்ன வேண்டும் என்று மகாபலி இலக்காரமாக கேட்க, எனக்கு 3 அடி நிலம் மட்டும் தானமாக தாருங்கள் என்று கேட்கிறார். வாமனரை மேலும் கீழுமாக பார்த்த மகாபலி சக்கரவர்த்தி, தானம் கேட்பதற்கு தெரியவில்லை என்றால் நானே தருகிறேன், என்ன வேண்டும் என்று மறுபடியும் கேட்க, எனக்கு 3 அடி நிலம்தான் வேண்டும், அதுவும் என் கால்களால் என்று சொல்கின்றார் வாமனர். வாமனரின் பிடிவாதத்தைக் கண்டு இடி இடியெனச் சிரித்த பலி சக்கரவர்த்தி, நிலத்தை தாங்களே அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வாமனரும் விஸ்வரூபம் எடுத்து மண்ணுலகை ஓரடியாகவும் விண்ணுலகை ஓரடியாகவும் அளந்து நிற்கின்றார். 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்க பலி சக்கரவர்த்தி அதிர்ந்து போகின்றார். வாமனராக வந்திருப்பது நாராயணர் என்பதை அறிந்து கொண்டு 3வது அடிக்காக தூக்கிய பகவானின் பாதத்தை தன் தலைமேல் வைக்கச் சொல்கின்றார். புன் சிரிப்புடன் புருஷோத்தமனும் அப்படியே செய்ய, அவர் பாதம் பட்டதால் பலி சக்கரவர்த்தியின் கர்வம் அழிந்து போனது. பலி சக்கரவர்த்தியின் பல்வேறு நற்செயலுக்காக அவரை தன் காலால் அழுத்தி பாதாள லோகத்தின் தலைவனாக வைக்கின்றார் பரந்தாமன். பாதாள உலகம் வந்த பலி சக்கரவர்த்தி வாமனரிடம் ஒரு வரம் கேட்கின்றார். வருடத்துக்கு ஒருமுறை நான் என் மக்களை காண வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு வாமனரோ, நீ உன் மக்களை வந்து பார்க்கும் நாளை அவர்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் என்று வரமளிக்கின்றார். அந்த ஒரு நாள்தான் கேரளாவில் ஓணம் பண்டிகையாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி ஓரடியில் பூமியையும் மறு அடியில் விண்ணுலகையும் 3ஆம் அடியில் பாதாளத்தையும் அளந்த வாமன அவதாரம்தான் விஷ்ணுவின் 5வது அவதாரம். பரசுராமர் அவதாரம் பகவானின் 6வது அவதாரமாகும். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் 5வது மகனாக பரசுராமர் பிறக்கின்றார். தாய் தந்தை மீது அளப்பரிய அன்பும் மரியாதையும் கொண்டவர். பரசுராமனின் தாய் ரேணுகாதேவி தர்ம பத்தினி. தன் பத்தினித்தன்மையால் பச்சை மண்ணை கையில் எடுத்து அதை பானையாக மாற்றி நீர் எடுத்து வருவார்கள் தன் கணவரின் பூஜைக்கு. ஒருமுறை நீர் எடுக்க ஆற்றில் குனிந்தபோது வானில் சென்று கொண்டிருந்த கந்தர்வன் ஒருவனின் பிம்பத்தை ரேணுகாதேவி நீரில் மெய்மறந்து பார்த்து நின்றார். அவர் கையில் இருந்த பச்சை மண்பானை அப்படியே கரைந்து நீரோடு கலந்துவிட, அடுத்தடுத்து முயன்றும் அவரால் பானைகளை செய்ய முடியவில்லை. பூஜைக்கு நேரமாகிறதே, இன்னும் தன் மனைவி தண்ணீர் கொண்டு வரவில்லையே என்று ஜமதக்னி முனிவர் கண்மூடி தியானிக்க, காட்சிகள் விரிந்தது அவர் கண்களில். சொல்லனா கோபம் கொண்டவர் பரசுராமனை அழைத்து, உன் தாய் பத்தினி தர்மத்தை மீறிவிட்டாள், அவள் தலையை வெட்டி எறி என்று பரசுராமரிடம் உத்தரவிடுகிறார். அடுத்த நொடியே பரசுராமர் தந்தையின் பேச்சை மீறாமல் தன் தாயின் தலையை வெட்டி எறிகின்றார். அதை பார்த்து மெய்சிலிர்த்த ஜமதக்னி முனிவர்,
உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பரசுராமரிடம் கேட்கின்றார். உடனே பரசுராமர் தாயை மீண்டும் உயிர்ப்பித்து தாருங்கள் என்று கேட்க முனிவர் ரேணுகாதேவியை உயிர்ப்பிக்கின்றார். ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவியிடம், நீ உண்மையில் தர்ம பத்தினியாவாய், என் மகனை சோதிப்பதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்ற முனிவர் மனைவியிடம் மன்னிப்பு கேட்கின்றார். பரசுராமரும் தன் தாயிடம் மன்னிப்பு கேட்டு மண்டியிடுகின்றார். தாய் தந்தை மீதுள்ள பக்தியை வெளிக்காட்டவே விஷ்ணு பரசுராம அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவின் 7வது அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக அவதரித்தவர். சீதா தேவியை கரம் பிடித்து ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தவர். தந்தையின் வாக்கை சிரமேற்கொண்டு 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றவர். மாற்றான் மனைவியை கவர்ந்து சென்ற அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்தவர். சகோதரர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இவ்வுலகிற்கு எடுத்துரைத்தவர். இன்றளவும் சகோதரர்களை ராம லக்ஷ்மணர்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்வதும், இரட்டையர்களுக்கு ராமன் லக்ஷ்மணன் என்று பெயரிடுவதும் வழக்கத்தில் உள்ளது. தன் தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியதும் ராம அவதாரத்தின் சிறப்பம்சமாகும். விஷ்ணுவின் 8வது அவதாரம் பலராம அவதாரம். கிருஷ்ணரின் உடன்பிறந்த மூத்த சகோதரன்தான் பலராமர். ராம அவதாரத்தில் ராமருக்கு தம்பியாக இருக்கும் லக்ஷ்மணர்தான் பலராமர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. 9வது அவதாரம் தேவகியின் 8வது புதல்வனாக அவதரித்ததுதான். மாயவன் வாசுதேவ கிருஷ்ணன் அதர்மம் செய்த கம்சனை இளம் வயதிலேயே அழித்தார். பாஞ்சாலியின் மானம் காத்து பஞ்ச பாண்டவர்களை தங்கள் உரிமையை கடமையை உணர வைத்து தர்மத்தை நிலைநாட்டினார். இந்த அவதாரத்தின் காரணமே பூமாதேவி. பூமியில் நடக்கும் அதர்மம் தாங்க முடியாமல் விஷ்ணுவிடம் வேண்டினார்கள். அதனால்தான் விஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து பல லீலைகளை செய்து சகுனியை பகடைக்காயாக பயன்படுத்தி குருஷேத்திர போரை உண்டாக்கி அதர்மத்தை அழித்து பூமி பாரத்தை குறைத்து விட்டார். நாராயணரின் கிருஷ்ண அவதாரத்தால்தான் கொடைவள்ளல் கர்ணன், வைராகிய பீஷ்மர், சுயநல திருதராஷ்டிரன், பதவி வெறிகொண்ட துரியோதனன், நயவஞ்சக சகுனி மற்றும் நிறைய மாபெரும் வீரர்களின் வரலாறு தெரிய வருகிறது. இதற்காகவே மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். 10வது அவதாரம்தான் கல்கி அவதாரம். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்தில்தான் விஷ்ணு பகவான் கல்கி அவதாரம் எடுக்கப் போவதாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இதுதான் விஷ்ணுவின் கடைசி அவதாரமாகவும், கலியுகம் முடியும் பொழுது அதர்மம் கோர தாண்டவம் ஆடும், அனைத்தும் சர்வநாசம் அடையும். அப்பொழுது ஒட்டுமொத்த அதர்மத்தை அழிப்பதற்காக விஷ்ணு பகவான் கல்கி அவதாரம் எடுப்பார் என்று பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த கலியுகத்தோடு யுகங்கள் முடியக்கூடாது என்று நினைத்தால் நாம் அனைவரும் அதர்மத்தை விடுத்து தர்மத்தை கடைபிடித்து இந்த பூ உலகை இன்னும் பல காலங்கள் உயிர்கள் வாழ தகுதியுள்ள இடமாக வைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி.